குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதின தி பேலட் ஆஃப் தி லேண்ட்லார்ட் என்கின்ற எ சிம்பிள் ஸ்மால் போம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவ் வி see தி போம். இப்போ இந்த போமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் போம் இஸ் சிமிலர் டு ஓலே சோயிங்காஸ் போம் தி டெலபோன் கான்வர்சேஷன். ஓலே சோயிங்கா என்கின்ற ஒரு ஆப்பிரிக்கன் போயட் அவர் எழுதின த டெலபோன் கான்வர்சேஷன் என்கின்ற போமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன், ஒருத்தர் ஒரு வீடு காலியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த லேண்ட்லார்ட் எடுத்து பதில் சொல்கிறாரு. அவங்க டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படியே பண்ணும்போதே அந்த லேண்ட்லார்ட், அந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் என்ன கேஸ்ட்டு, எந்த ஊர், அந்த மாதிரி கேட்குறாரு. அவர் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய டோனே மாறி போகுது. அப்போ அந்த வீடை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள கான்வர்சேஷன். அதே மாதிரி தான் இதில் ஒருத்தர் வீட்டில் குடியிருக்காரு. அந்த வீட்டில் ரிப்பேர் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை லேண்ட்லார்டுகிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் சரி பண்ணி தர மாட்டேங்கிறாரு. ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த டெனண்ட், அந்த குடியிருக்கிறவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுது. பிகாஸ் ஹீ இஸ் அ நீக்ரோ. அவர் ஒரு நீக்ரோ. அப்போது அமெரிக்காவில் நீக்ரோக்கள் எந்த அளவிற்கு நடத்தப்படுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த போம். நீக்ரோக்கள் படுகின்ற கஷ்டம். நீங்கள் வீட்டு வாடகை கொடுத்துட்ருக்கோம், ஆனால் அந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னு நம்ம சொன்னாவே அவன் ஒத்துக்க மாட்டாங்கிறத விட நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கூட கேட்டிங்கன்னு வச்சுங்க, சத்தமாக கேட்டீங்க அல்லது ஒரு உரிமையோடு கேட்டீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது போலீஸில் போட்டு கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இப்படித்தான் நீக்ரோக்களினுடைய நிலைமை அமெரிக்காவில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு போம் இது. டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஆஃப் ஓலே சோயிங்கா, அதுவும் அப்படித்தான் இருக்கும். இதே மாதிரி அதுவும் ஒரு லேண்ட்லார்ட் டெனண்ட்டினுடைய சப்ஜெக்ட் தான். அது வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி அவன் வீடை தரமாட்டான். இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வீடு தரமாட்டாங்க. அதுக்கு நம்ம சொல்லிக்கிற ஒரு காரணம் இல்லை, அவங்க வீடை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே சுத்தமாக வச்சுக்கிறோன்னா நம்ம வீடு டைல்ஸ் ஒட்டி கிரானைட் போட்டு அப்படி வச்சுருக்கேன், அது சும்மா இப்படின்னா போதும். ஆனால் அவன் இருக்கிற வீடு சாதாரணமாக அவங்க சின்ன வயசுலேருந்து பழகினது ஒரு சாதாரண தரை உள்ள ஒரு வீடு. அப்படி வீட்டில் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போனால் கால் பட்டு மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் போகும். அந்த மாதிரி வீடுங்கள்லையே குடியிருந்து அவள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் போனோடனே சரி விட்றா, தினம் ஒரு நாளைக்கு 10 தடவையாக க்ளீன் பண்ண முடியும், அப்படி விட்டுருவாங்க. அதனால என்னமோ அவங்க சுத்தமே இல்லாதவங்க மாதிரியே நாம் சுத்தத்துக்கே பிறந்த மாதிரியே நம்ம பிஹேவ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வீடு தரமாட்டோம்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இங்கே நாம் ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளை ஒரு தேர்ட் ரேட்டாக நம்ம நடத்துகிறோமோ, அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த நீக்ரோ பீப்புளை அவங்க அந்த மாதிரி நடத்துவாங்க. ஸோ அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு போம் தான் தி பேலட் ஆஃப் தி லேண்ட்லார்ட். நவ் வி see தி போம். லேண்ட்லார்ட் 2 தடவை கூப்பிடுறாரு. அதாவது நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், அவன் காலில் விழும். சார் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் தானே மறுபடியும் நம்ம சொல்ல முடியும். லேண்ட்லார்ட் கமான்னா கொஞ்சம் நேரம் மறுபடியும் லேண்ட்லார்ட். இப்பயும் அவன் பார்க்குறான், அவ்வளோதான். ஒன்றும் என்னன்னு கூட கேட்கல. என்ன சார், என்ன வேணும் கேட்கணும்ல. லேண்ட்லார்ட் மை ரூஃப் ஹேஸ் ஸ்ப்ரங் எ லீக். என்னுடைய வீட்டினுடைய மேல் பகுதி, கூரை பகுதியில் லீக் ஆகுதுங்க, வீடு ஒழுகுதுங்க. மை ரூஃப் ஹேஸ் ஸ்ப்ரங் எ லீக். டோன்ட் யூ ரிமெம்பர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டோன்ட் யூ ரிமெம்பர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ டோல்ட் யூ அபவுட் இட் லாஸ்ட் வீக். போன வாரத்திலேயே ஐ டோல்ட் யூ, நான் உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
நம்ம வீடெல்லாம் ஒழுகுதுங்க, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க என்று நான் சென்ற வாரமே உங்களிடம் நான் இதை பற்றி முறையிட்டு இருக்கின்றேன், அதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றீர்களா? எவ்வளோ பொலைட்டாக கேட்குறான் பாருங்க. ஒரு பதிலும் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த லேண்ட்லார்ட் பதிலே சொல்ல மாட்டான். லேண்ட்லார்ட், my roof has sprung a leak. Don't you remember? I told you about it way last week. The second stanza. லேண்ட்லார்ட் மறுபடியும் கேட்குறான். மறுபடியும், ஐயா ஒன்றும் பதிலே கிடையாது. These steps is broken down. These steps, இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க, ரெண்டு பக்கம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று வீட்டிலேருந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்பு, அல்லது வீட்டிலிருந்து வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான ஸ்டெப்ஸ். தீஸ் ஸ்டெப்ஸ், இந்த படிக்கட்டுகள் இஸ் broken down, இது உடஞ்சிருக்குதுங்க. when you come up yourself, நீங்களே வந்தீங்களே, it is a wonder you don't fall down. நீங்கள் இப்போ ஸ்டெப்பில் ஏறி வந்தீங்க பாருங்க, நீங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் விழாமல் வந்துட்டீங்களே. ஏன்னா ஸ்டெப்ஸ் உடஞ்சிருக்கு. அது மேலே ஏறி வரும்போது யாரும் விழுந்து உடஞ்சிருக்கு, அதனால யாரும் கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டு போயிடும். நீங்கள் அடிபடாமல் வந்திருக்கீங்க பாருங்க, உண்மையிலே அது அதிசயங்க என்று அடுத்த கம்ப்ளைண்ட் சொன்னார். லேண்ட்லார்ட், தீஸ் ஸ்டெப்ஸ் இஸ் broken down. இந்த படிக்கட்டுகள் உடைந்து போயிருக்கின்றன. when you come up, நீங்கள் வந்தீங்களே, yourself, it's a wonder, இது ஒரு ஆச்சரியம். you don't fall down, நீங்கள் கீழே விழாமல் வந்துட்டீங்க பாருங்க, இது உண்மையிலேயே அதிசயங்க. ஏன்னா நாங்கள்லாம் வரும்போது எப்படி தினம் 4 தடவை கீழே விழுந்து தான் நாங்கள் வரோம், உடஞ்சி போய் கிடக்குங்க, சரி பண்ணி கொடுங்க. இது செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. now the third stanza. 10 bucks you say I owe you. 10 ரூபா, 10 பக்னா ருப்பி, அந்த நாட்டில் டாலர்னு வச்சுங்களேன் இல்லையா. 10,000 bucks அப்படின்னா 10,000 rupees. நம்ம நாட்டில் பக்ஸுங்கிறது ருப்பி, அந்த ஒரு இதை குறிக்கும். அங்கே 10,000 bucks அப்படின்னா 10,000 dollars குறிக்கலாம். ஸோ 10 bucks you say, நீங்கள் சொன்னீங்க 10 bucks I owe you, நான் உங்களுக்கு இன்னும் 10 ரூபாய் பாக்கி தர வேண்டி இருக்கு என்று நீங்கள் சொன்னீங்க. அதான் அவன் சொன்னதே சொல்லலை, எல்லாமே அந்த டெனண்டே பேசுகிறான். அப்போ நடுவில் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் அதாவது இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவன் எதையுமே காதில் வாங்கலை. ஒரு 10 ரூபா பாக்கி இருக்குப்பா, $10 நீ பாக்கி இருக்கு, அதை தான் கேட்குறான். ஸோ வந்தவன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், சரிப்பா அடுத்த மாதம் பண்ணித்தரேன், இல்லை இப்படி பண்ணி ஏதோ ஒரு காரணம் சொல்ல. அது எதையுமே காதில் வாங்கலாம், அதுக்கு பதிலும் சொல்லலை. ஆனால் அவன் சொல்கிற ஒரே பதில் 10 bucks, 10 ரூபா நீ தரணும், $10 நீ தரணும், இதுதான். அதான் இவர் சொல்கிறாரு, 10 bucks you say, நீங்கள் சொன்னீங்க $10 நான் தரணும், I owe you, நான் உங்களுக்கு கடன்பட்டு இருக்கிறேன், நான் 10 ரூபாய் உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். 10 bucks you say is due, $10 டியூ நான் தரணும் அப்படின்னு டியூவில் இருக்குன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு தர வேண்டியது இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. யூ வெல், தட் இஸ் 10 bucks more and I will pay you. $10 தரணும்னு சொன்னீங்க. ஓகே, வெல், I will pay you 10 bucks more. உங்களுக்கு தர வேண்டிய $10, அதை விட இன்னும் $10 உங்களுக்கு சேர்த்து நான் தரேன், இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. எவ்வளோ கீழே இறங்கி போகிற மாதிரி, இன்னொரு $10 நான் தரேன், அதான் சரி பண்ணி முடியா. 10 bucks you say is due. You, well, that is 10 bucks more and I will pay you more. $10 இன்னும் அதிகமா, I will pay you, நான் உங்களுக்கு தரேன். Till you fix this house up new. எது வரைக்கும்? $10 தரேன். எப்போ? இந்த குறைகளை நீங்கள் சரி செய்து நியூ புதுசாக்கிட்டீங்கன்னா, இந்த படியை நீங்கள் புதுசாக போட்டு கொடுத்துருங்க, ஏன்னா உடஞ்சி கிடக்க அதை எடுத்துகிட்டு புதுசாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் ரூஃப் லீக் ஆகுது, அதையும் சரி பண்ணி புதுசாக்கிடுங்க, இதெல்லாம் கொடுங்க, நான் இன்னும் $10 சேர்த்து தரேன் என்று சொல்கிறேன். 10 bucks you say I owe you. 10 bucks you say is due. You, well, that is 10 bucks more and I will pay you till you fix this house up new. Then the fourth stanza. What? மறுபடியும் என்ன? You go and
eviction orders? You go and cut off my heat? You go and take my furniture and throw it in the street? இதெல்லாம் அவன் பேசியிருக்கான். இன்னும் $10 சேர்த்து தரேன், எனக்கு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அந்த லேண்ட்லார்டு என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு உன் கோர்ட்டில் போய் எவிக்ஷன் ஆர்டர், உன்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கான ஆர்டர் வாங்கிடுவேன். நீ வீட்டை காலி பண்ணு நம்ம சொல்கிறோம். இவன் காலி பண்ணுன்னு சொல்ல, நான் காலி பண்ணுறதுக்கான உத்தரவை நான் கோர்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். எவிக்ஷன், ஐ வில் கெட் எவிக்ஷன் ஆர்டர். எவிக்ஷன் அப்படின்னா வெளியிலேருந்து உங்களை வெளியே அனுப்புறது, உன்னை வெளியே அனுப்புவதற்கான உத்தரவு வாங்கி கொண்டு வந்து விடுவேன்னு அவன் சொல்லியிருக்கான். அதான் கேட்குறான், வாட் என்னது, யூ கோ அண்ட் கெட் எவிக்ஷன் ஆர்டர், நீங்கள் போய் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே. யூ கோ அண்ட் கட் ஆஃப் மை ஹீட்டுங்கிறது ஹார்த். எல்லா வீடுங்கள்லையும் அமெரிக்க நாடு குளிர் மிகுந்த நாடு. அந்த நாட்டில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்த் என்ற ஒரு பகுதி இருக்கும். அங்கே எப்பொழுதுமே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இப்போல்லாம் எலக்ட்ரிக் இல்லையா, மின்சாரத்தினால எரியும். ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக், மரக்கட்டையத்தான் போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சிம்னி வச்சுருக்கோம், அது வழியாக புகை வெளியே போயிடும். அந்த அடுப்பில் அந்த கனல் எரிந்து கொண்டே கட்டை எரிந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த அறை முழுவதும் வெது வெதுப்பாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை, எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. அதனால் எலக்ட்ரிசிட்டி அது உள்ளுக்குள்ளே ஹார்ட், அந்த பகுதி எப்பொழுதுமே கனகனான் இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஸோ வீட்டிற்குள் வெப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஹீட்டு, அதுக்கான எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவீங்களா? அதாவது இவெல்லாம் சொல்கிறான், ஏய் வெக்கேட் பண்ண, நான் உனக்கு எவிக்ஷன் ஆர்டர் வாங்கிடுவேன், அல்லது உன் வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிவிடுவேன், வீடு ஜில்லுன்னு போயிடும், நீ குடியிருக்கவே முடியாது. What? You go and get eviction orders? You go and cut off my heat? You go and take my furniture and throw it in the street? இதுவும் சொல்லியிருக்கான். உன் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் இருந்துச்சுலாம் தூக்கி வெளியே இருந்துச்சுமா, வெளியே போட. லேண்ட்லார்ட் என்ன சொல்கிறான், ஐயா வீட்டு கூரை லீக் ஆகுதுயா, சரி பண்ணி கொடு. வீட்டில் இருக்கிற படிக்கட்டு உடஞ்சி போய் கிடக்கு, நாங்கள் வரும்போது கீழே விழுந்துடுறோம், நீ எப்படியோ வந்தியா, ஆச்சரியமாக இருக்கு, நாங்கள் வரும்போதெல்லாம் கீழே விழுகுறோம், அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் காதுலேயே வாங்காமல் நீ $10 எனக்கு பணம் தர வேண்டியது, அதை கொடுன்னு கேட்குறான். சரிங்க, இன்னும் $10 சேர்த்துறேங்க, அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவன் சொல்கிறான், வீட்டை காலி பண்ண, எவிக்ஷன் ஆர்டர் வாங்கி உன்னை தூக்கி எரிஞ்சிடுவேன், ஃபர்னிச்சர்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன், வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். வாட்? யூ கோ அண்ட் கெட் எவிக்ஷன் ஆர்டர்ஸ், யூ கோ அண்ட் கட் ஆஃப் மை ஹீட், யூ கோ அண்ட் டேக் மை ஃபர்னிச்சர் அண்ட் த்ரோ இட் இன் த ஸ்ட்ரீட். செய்வீங்களா கேட்குறான். இப்போது டெனண்ட்டுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடு, கொஞ்சம், நான் ரொம்பலாம் நீ ஹீட் ஆக முடியாது. You talking high and mighty. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, அப்புறம் உங்கள் வார்த்தை மைட்டினா பலம் வாய், தடித்த வார்த்தைகளாக இருக்குது. வார்த்தை தடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முரட்டுத்தனமாக பேசுகிறான், அதான் சொல்கிறான். உங்கள் வேர்ட்ஸ், வார்த்தைகள் மைட்டி, பலம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. அப்படின்னா வலிமை வாய்ந்த வார்த்தைகள், ரொம்ப மிரட்டுற துணியில் நீ பேசுகிறையா. ஹவுஸ் ஓனரை பற்றி இவன் சொல்கிறான். யூ டாக்கிங் ஹை, ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. ஏன் வீட்டை சரி பண்ணி கொடுன்னு கேட்டால் அதிகமாக பேசுகிற. அப்புறம் மைட்டி, ஒரு மிரட்டுற துணியில் பேசுகிற. டாக் ஆன் டில் யூ கெட் த்ரூ, you are not go and be able to say a word. சரி, ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? இப்போ இவ்வளோ சொல்கிறியே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். டாக் ஆன், நீ பேசிக்கிட்டே இருக்க. till you get through, you are not go and be able to say a word. if I land my fist on you, I land my fistனா முஷ்டின்னு இப்படி இப்படி என் ஃபிஸ்ட்டை அப்படி உன்னுடைய ஃபேஸில் இப்படி ஓங்கி ஒரு குத்துனா அப்போ நீ பேசுவ இல்லையா? யூ ஆர் நாட் கோ அண்ட் பி ஏபிள் டு சே எ வேர்ட். ஒரு வார்த்தை நான் இவ்வளோ சொன்னேன்னு சொல்லலை.
வீட்டை வெக்கேட் பண்ணு, நான் எவிக்ஷன் ஆர்டர் வாங்கிடுவேன், கரண்ட்டை கட் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ பதில் சொல்லுவ. இஃப் ஐ லேண்ட் மை ஃபிஸ்ட் ஆன் யூ, உன் மீது உன் ஃபேஸ்னு கூட சொல்ல, உன் மீது என்னுடைய ஃபிஸ்ட் முஷ்டியை வச்சு நான் குத்துனா, லேண்டு இதை உன் மேலே இறக்குனா, அப்போ தான் நீ சொல்லுவ. இறக்குனா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறதுக்கு உடனடியாக அந்த லேண்ட்லார்ட் போலீஸ் போலீஸ் கத்துறான். போலீஸ் போலீஸ் கம் அண்ட் கெட் திஸ் மேன், வாங்க கெட் திஸ் மேன், இந்த ஆளை கூட்டு போங்க, வம்பு பண்ணுறான். ஹவுஸ் ஓனர் சொல்கிறான், லேண்ட்லார்ட் சொல்கிறான், போலீஸ் போலீஸ் கம் அண்ட் கெட் திஸ் மேன், இந்த ஆளை நீங்கள் கூட்டிட்டு பிடிச்சிட்டு போங்க. ஹீ இஸ் ட்ரையிங் டு ruin the government, அரசாங்கத்தையும் அழிக்க பார்க்குறான். வீடு ஒழுகுது, ஸ்டெப்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குன்னு சொன்ன ஒன்றுக்காக இவ்வளோ அவன் பேசிட்டு இப்போ அவன் சொல்கிறான் போலீஸ் போலீஸ் நாளை கூட்டிகிட்டு போங்க, அரசாங்கத்தையே அழிச்சிருவேன்னு சொல்கிறான். கம் அண்ட் கெட் திஸ் மேன், ஹீ இஸ் ட்ரையிங் டு ruin the government, ruin என்றால் அழிக்கிறதுன்னு அர்த்தம். ruin the government, அரசாங்கத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்கிறான். அண்ட் overturn the land, overturn அப்படின்னா புரட்டிடுவேன், புரட்சியில் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி he is trying to ruin the government and overturn the land, இந்த நாட்டையே புரட்டி போட்டுருவேன், புரட்சியினால் இந்த நாட்டையே நான் புரட்டி போட்டுருவேன், அரசாங்கத்தை அழிச்சிருவேன்னு சொல்கிறான், புரட்சி பண்ணி இந்த நாட்டையே திருப்பி போட்டுருவேன்னு சொல்கிறான் என்று கத்துன உடனே காப்பர் விசில் இருக்கு இல்லையா, போலீஸ்காரனா வச்சிருக்கிற ஒரு விசில் வச்சிருப்பான். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனுடைய காப்பர் தாமிரத்தினால் செய்யப்பட்ட அந்த விசில் ஓசை கேட்கிறது. பெட்ரோல் அப்படின்னா இந்த ஊரை நீங்கள் ஹைவே பட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் போயிட்டீங்க, கார் எத்தனையோ கார் போது நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா தெரியாது. அதனால் அந்த போலீஸ்காரவங்க அந்த ஒரு வேனில் அவங்க ஒரு இது மாதிரி கார் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ரோந்து போவாங்க, அந்த ரோந்து போகிற போலீஸ், அதான் பட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோல் பெல், திடீர்னு அந்த போலீஸ்காரவங்களுடைய ஊதல் சத்தம் கேட்குது. ஊருக்குள்ள அமைதி ஏற்படுத்துவதற்காக சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரவங்களுடைய கார், அந்த வாகனம் வருகின்ற பெல் ஓசை கேட்குது. டக்குன்னு போலீஸ் வந்துருச்சு. அரெஸ்ட். யாரு என்னெல்லாம் கேட்கல, வந்தான். இந்த இப்போ பண்ண உடனே போலீஸ்காரன் வர்றான், அந்த பட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் வர்றான். அரெஸ்ட். ப்ரிசிங்ட் ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி அந்த ப்ரிசிங்ட் ஸ்டேஷன். அரெஸ்ட், ப்ரிசிங்ட் ஸ்டேஷன். அயர்ன் செல், இரும்பு கம்பிகளினாலான சிறைச்சாலை. அவ்வளோதான். அப்படி சொல்கிறான். அரெஸ்ட், ப்ரிசிங்ட் செல். அயர்ன் கேட், இரும்பினாலான காப்பர்ஸ் விசில், பெட்ரோல் பெல், அரெஸ்ட், ப்ரிசிங்ட் ஸ்டேஷன், அயர்ன் செல். நடந்துருச்சு. இதான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் பேப்பரில் ஹெட்லைன்ஸ், பிரஸ் பத்திரிகையில் வரக்கூடிய தலைப்பு செய்தி. மேன் த்ரெட்டன் லேண்ட்லார்ட், ஒரு மனிதன் வீட்டிற்கு சொந்தக்காரரை மிரட்டினான். யாரை மிரட்டினது? மேன் த்ரெட்டன் லேண்ட்லார்ட். டெனன்ட் ஹெல்ட், குடியிருக்கின்றவன் கைது செய்யப்பட்டான். நோ பெயில், அவன் ஜாமீனில் விடுவிக்கப்படவில்லை. ஜட்ஜ் கிவ்ஸ் நீக்ரோ 90 days இன் கண்ட்ரி ஜெயில். ஜட்ஜ் கிவ்ஸ் நீக்ரோ, இப்போதான் அந்த டெனன்ட் யாருன்னு சொல்கிறான். அந்த ஜட்ஜு கிவ்ஸ் நீக்ரோ, அந்த நீக்ரோவுக்கு என்ன வழங்குகிறார்? 90 days இன் கண்ட்ரி ஜெயில். அந்த கிராமத்து, அதாவது திகார் ஜெயில் அப்படியெல்லாம் கிடையாது. அதான் ரொம்ப, அந்த ஊரில் ஒரு ஜெயில் இருக்கும்ல, அந்த ஜெயிலில் 90 நாள் சிறையில் போட்டான். அவ்வளோதான். இதுதான் நீக்ரோக்களுக்கு நடக்கின்ற
நடப்பு. என்னதான் சம உரிமை, ஓட்டுரிமை, பெண்ணுரிமைன்னு 1000 பேசினாலும் உள் மனதுக்குள்ள அந்த வெள்ளைக்காரர்களுக்கு கருப்பர்கள் மீது ஒரு விதமான வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. எப்படியெல்லாம் இருக்கு, எல்லாம் அவன் செஞ்சுட்டு கடைசியில் இவனத்தையும் உள்ள போட்டான் என்று லாங்டன் ஹியூக்ஸ் எழுதின கவிதை. இதே மாதிரி இதே லேண்ட்லார்டு டெனண்ட் பிரச்சனையை வச்சு ஓலே சோயிங்கா எழுதினது டெலிஃபோன் கான்வர்சேஷன். என்னுடைய இதுலேயே அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் என்ற வீடியோவும் இருக்கு, அவசியம் அது ஒரு பாருங்க. அப்போதான் இந்த நீக்ரோ கருப்பர்களுக்கும் வெள்ளை ஏன்னா இந்தியாவில் தான் பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதும் இந்த மாதிரி உயர்வுகள் தாழ்வுகள் உண்டு. அது இல்லாத உயர்ந்த மனிதர்கள் இல்லை. இங்கே நம்ம வேற மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? எஸ்சி எஸ்டி ப்ராப்ளம் இருக்கட்டும். அவன் ஏதோ அவன் என்னை அப்படி பண்ணிட்டான் இப்படி பேசிட்டான். அவன் குடிக்கிற தண்ணீரில் போய் மலம்ல என்ன என்ன மனிதர்களாக இருக்கும் நம்ம. இப்போ இதை வச்சு எவனா ஒரு கவிதை எழுதுவாங்க நமக்கு. அதே மாதிரி அங்கே நடக்கிற அந்த நீக்ரோக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமை பற்றி அவன் எழுதின மாதிரி இங்கே இது மாதிரி எஸ்சி எஸ்டிக்களுக்கு நாம் இழைக்கின்ற கொடுமைகளை பற்றி இங்கும் கவிதைகள் எழுதுவார்கள். தேங்க்யூ.